ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ராஜ்மா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், நான் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த ராஜ்மா பிரியாணி வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ப்ரோட்டீன் ரிச்சான சாதம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் நிறைய இருக்குது ராஜ்மாவில். 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விடவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 3யுமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை இப்போ போட்டுக்கலாங்க. நான் வந்து ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சுருக்கேங்க. 100 கிராம் ராஜ்மாவை தண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா வதக்குனீங்கன்னா மசாலா உள்ளே பிடிக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா மாவு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 வதக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சுங்க. நல்லா தண்ணி கொதி வரட்டும். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். இது சீரக சம்பாலையும் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக நல்லா மணமாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து சாப்பாட்டு அரிசியை தான் எடுத்துருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த அளவுக்கு 2 விசில் வந்தாலே போதும். சூப்பரான நமக்கு ராஜ்மா பிரியாணி ரெடி ஆயிரும். ராஜ்மாவில் அவ்வளோ ஃபைபர் நிறையா இருக்குங்க. ப்ரோட்டீன் இருக்குது. இதில் இல்லாத சத்துக்களே இல்லை. மறக்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த பிரியாணியை அல்லது ராஜ்மாவில் வேறு ஏதாவது டிஷ் மாதிரி தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். கிட்னி பீன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.